அவ்வளோதான் காய்ஸ், ஜோபி பசங்களை முடிச்சு விட்ற நேரம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா நேற்று ஆக்ஷனில் வந்துட்டு ஆர்சிபி ஒரு கொடூரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 தரமான பிளேயர், 3 4 கூட வச்சுக்கலாம், ஓகேவா. ஒன்று யாருன்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயர், அஸ் யூஸ்வல், அவரை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது ஜார்டன் காக்ஸ், தலைவனை பற்றி சொல்லணும்னா இங்கிலாந்து பிளேயர், 24 வயசு தான் ஆகுது. அடித்தான்னா நாயடி பேயடி அடிக்கிறான். சும்மா கிட்டத்தட்ட வந்துட்டு 26 பால் ஆடி அதில் வந்துட்டு 10 சிக்ஸிங் மேலே அடிச்சிருக்கான். ரீசெண்டாக நடந்த ஒரு லீக்ல பரட்டுன்னு பரட்டுறான். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஒரு பேக்கப் இருக்குது நம்மளுக்கு ஃபில் சால்ட்டுக்கு. அடுத்தது யாருன்னு பார்த்தா ஜாஸ் ஹசல்வுட் இல்லாதப்ப பேக்கப் யார் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நியூசிலாந்துலேருந்து நம்பர் 2 T20 பவுலர் ஜேக்கப் டஃபி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பவுலர் வந்துட்டு என்னன்னு பார்த்தா சரியான வித்தகாரன். பால் ஸ்லோ பார் போடுவான், அதேமாரி லென்த்லேயே போடுவான், பால் ஸ்விங் ஆகும், சரியான யாக்கரை வச்சுருக்கான். நல்ல ஒரு பிளேயரு. எப்படின்னு பார்த்தா ஹெட்டையே வந்துட்டு மண்டை கிருக்க வச்சுருக்கான், அந்த மாதிரி பிளேயரு. அடுத்து மங்கேஷ் யாதவ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, தலைவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு, ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியன் பிளேயர். சரியான ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சுருக்காங்க. கம்மியான வெளியில் நிறந்த தரம்ன்ற மேனிக்கு இந்த வட்டம் ஆக்ஷனில் மறுபடியும் ஒன்ஸ் மோர் வந்து குக் பண்ணியாச்சு. அடுத்து ஜோபி பசங்களை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வச்சு பொங்க வைக்கிறதுக்கு தயாராகுங்க.